ஸோ டே டூவில் நமக்கு இன்னும் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா, லைக் சாட் ஜிபிடி நம்ம அன்னைக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸில் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப, லைக் இந்த கேம்பெயின் பட்ஜெட் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது. ஓகே, லைக் கோல்ட் ப்ராஸ்பெக்டிங் கேம்பெயின் வந்து நியூ ஆடியன்ஸ் அவுட்ரீச் வந்து 2000 ருபீஸ்க்கு. இது ஆக்சுவலாக வந்து ஏபிஓ வித் 2-3 ஆட் செட்ஸ், பட் நம்ம போட்டிருக்கு வந்து சிபிஓ ஆக்சுவலாக. ஓகே, ஆக்சுவலாக சிபிஓ தான் பண்ணணும், பட் அது ஏபிஓ ஏன் படிச்சுன்னு தெரில. லுக்கலிக் ஆடியன்ஸ், ஓகே, லுக்கலிக் ஆடியன்ஸ் வந்து 1200 ருபீஸ், என்கேஜ்மெண்ட் ஆடியன்ஸ் வந்து 800 ருபீஸ், ரீடார்கெட்டிங் 1000 ஆடியன்ஸ். நம்ம இதில் வந்து கோல்ட் ப்ராஸ்பெக்டிங் கேம்பெயின்ஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஒரு ஆட் செட் வந்து நம்ம வந்து லைக் ஏஐ ஜென்ரேட் பண்ண ஆட் செட் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து வந்து மீதி எல்லாமே நம்ம வந்து லைக் மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ண ஆட் செட்ஸ், நம்ம இமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், வீடியோஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, அதுக்கான ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். அந்த கேம்பெயினை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அது போக இன்னைக்கு அந்த லோக்கலிக் ஆடியன்ஸை எப்படி கிரியேட் பண்ணி இந்த லோக்கலிக் ஆடியன்ஸ் ரீடார்கெட்டிங் ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். பட் ரீடார்கெட்டிங் வந்து ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கிரியேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு லுக்கலிக் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஏஜென்ட்டுக்கு போயிடலாம். இன்கேஸ் டைம் இல்லை அப்படின்னா ஏஜென்ட்ஸ் நம்ம நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாளையிலேருந்து நமக்கு டே 3 கண்டினியூ ஆகும். ஓகே, இன்னைக்கு செஷன் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் தான் இருக்கும். லைக் ஷார்ட் செஷன் தான். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து ஏன்னா ஏஜென்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour கிட்ட வந்துடும், சாலிடாக வந்துடும். ஓகே, 1 hour to 1.5 hour வந்துடும். பட் இன்னைக்கு வந்து லைக் அதாவது நம்ம ஏஐ ரெக்கமெண்ட் பண்ணுற சாட் ஜிபிடி ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கும் லைக் ரியல் டைமில் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, ஏஐ இமேஜ் எந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இது வந்து கேம்பெயின் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இந்த கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே, சேல்ஸ் அடினோ லைக் அந்த P1 ப்ராஸ்பெக்டிங் கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். லைக் 2000 ருபீஸ் நம்ம பட்ஜெட். ஓகே, 2000 ருபீஸ் பட்ஜெட்டு. லைக் வந்து இதில் வந்து இந்த காலம்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு நீங்கள் சேல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற அந்த இது வரும் இம்ப்ரெஷன்ஸு. காசு பெர் மெல்னா லைக் வந்து 1000 இம்ப்ரெஷன்ஸ்க்கு எவ்வளோ காசாக இருக்குது, எவ்வளோ பேத்துக்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே, லைக் ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ டைம் வந்து ஆடை காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீச்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகே, 11,750 பீப்புள் ரீச் பண்ணியிருக்கோம். ஃப்ரீக்வன்சி வந்து ஆவரேஜாக 1.5 டைம் காமிச்சிருக்கு. ஓகே, இப்போ 2 டைம்ஸ்னா ஆவரேஜாக 2 டைம்ஸ் காமிச்சிருக்கு அந்த யூசருக்கு. இது 3னா லைக் ஆவரேஜாக 3 டைம்ஸ் அந்த ஆடை வந்து அவங்களுக்கு காமிச்சிருக்கு. ஓகே, இது கிளிக் த்ரூ ரேட் ஆக்சுவலாக. கிளிக் த்ரூ ரேட் 1.39% நல்ல பர்சன்டேஜ் தான் ஆக்சுவலாக. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் 0.88 தான் இருக்குது. 1.39 ஆக்சுவலாக 3-4 இருந்துச்சுன்னா சூப்பர் ஆக்சுவலாக. ஓகே, above 3 எனிதிங் above 3 இஸ் குட் ஆக்சுவலாக. 3% சிடிஆர் ஆக்சுவலாக. காஸ்ட் பெர் கிளிக் வந்து 8 ரூபா வந்திருக்கு. ஓகே, இங்கே பாருங்க ஆக்சுவலாக பர்ச்சேஸ் அண்ட் ஆர்ஓஎஸ் வந்து நம்ம டேட்டா காமிக்கல. இந்த பக்கை வந்து நம்ம இப்போ சரி பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, லைக் வந்து டேட்டா காமிக்கல, ரிசல்ட்ஸ் 0 காமிச்சிருக்கு. காஸ்ட் பெர் ரிசல்ட்ஸ்லையும் நமக்கு வந்து காமிக்கல ஆக்சுவலாக. 27 வரைக்கும் நமக்கு டேட்டா எடுத்திருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லைக் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இந்த லாஸ்ட் 4 days நம்ம வந்து ஆட் ரன் பண்ணோம். ஸோ அதை மட்டும் நான் போடுறேன் ஆக்சுவலாக. இன்னைக்கு டேட்டா நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரிசல்ட்னு காமிச்சிருக்கு. அந்த காஸ்ட் பர் ரிசல்ட் வந்து 3638 ருபீஸ்னு காமிச்சிருக்கு. அந்த டோட்டலாக வந்து ஆட் வந்து 3638 ரூபாய்க்கு நமக்கு ரன் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் ஒரு ரிசல்ட்னு காமிச்சிருக்கு. பட் ஆக்சுவலாக வந்து இதுக்கும் ஆக்சுவலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எஸ்டர்டே நம்ம சூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது எஸ்டர்டே மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் நோ பர்ச்சேஸ். ஓகே, நோ பர்ச்சேஸ் வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம அந்த ஃபனலுக்கு போயிடலாம் ஆக்சுவலாக. அந்த லேண்டிங் பேஜுக்கு போயிடலாம். ஓகே, அந்த லேண்டிங் பேஜுக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து நமக்கு இதுலேருந்து மட்டும் தான் வராங்க. இதில் ஆட்லேருந்து மட்டும் தான் அந்த பேஜுக்கு வராங்க. ஆர்கானிக்காக எங்கேயுமே அந்த 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 பேஜுக்கு வரல ஆக்சுவலி. இதுதான் நமக்கு அந்த அந்த பேஜ் ஆக்சுவலாக, இந்த C2 கேம்பெயின்றது. ஓகே, ஸோ இதில் வந்து கன்வர்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். கன்வர்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறப்ப ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு 2 ஆர்டர் வந்திருக்கு நமக்கு ஆக்சுவலாக. ஓகே, 798 + 499 ருபீஸ்க்கு. பட் நேற்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று கேஸ் ஸ்டடி மட்டும் பார்ப்போம் ஆக்சுவலாக. நேற்று வந்து டோட்டல் ஆட் ஸ்பெண்ட் அமௌண்ட் ஸ்பெண்ட் எஸ்டர்டே மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்டர்டே மட்டும் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1970 ருபீஸ். ஓகே, நேற்று மட்டும் அந்த ஆட் அக்கௌண்ட்டில் நமக்கு ஸ்பெண்ட் ஆன அமௌண்ட் வந்து 1970 ருபீஸ் ஆக்சுவலாக. 1970 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. நம்ம எதுவுமே வந்து நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணல. ஆட் காப்பி நம்ம ஒரே ஒரு ஏஐ இமேஜ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, மீது எல்லாமே மேனுவல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆட் காப்பி, ஹெட்லைன்ஸு, கால் டு ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏஐ என்ன ரெக்கமெண்ட் பண்ணிச்சோ அதான் நம்ம அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 1970 இப்போ ஆக்சுவலாக வந்து நேற்று எவ்வளோ வந்திருக்கும், இது வந்து 27 ஆக்சுவலாக. ஓகே, ஜூலை 27 வந்துட்டு நமக்கு வந்து ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10:24 ஒரு ஆர்டர் வந்திருக்கு. லைக் 9:22 PM ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 3:48 7:31. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லைக் பழஸ் ஜூலை 15 நமக்கு இருந்த ஆர்டர் ஆக்சுவலாக. ஸோ லைக் 378 இதுதான் ஆக்சுவலாக இப்போ இந்த அப்சலோட மெயின் இம்பார்ட்டன்ஸே தான். ஓகே, ஆக்சுவலாக ஆர்டர் வாங்கினா 419 ருபீஸ் தான். ஆனால் அந்த ஆஃபரை இரசிஸ்டபிளாக கொடுக்கணும். நீங்கள் அந்த அப்சல் ஆஃபர் வந்து இரசிஸ்டபிளாக கொடுக்கணும். ஸோ தட் தே ஷுட் நாட் ரெஃப்யூஸ். ஆக்சுவலாக அதை ரெஃப்யூஸ் பண்ணுறது வந்து ஒரு முட்டாள் தரமாக இருக்கணும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு ஆஃபரை தூக்கி வச்சிடணும் ஆக்சுவலாக.
அது வந்து மோஸ்ட்லி டிஜிட்டல் ப்ராடக்ட்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலாக. ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்கள் ப்ராஃபிட் மார்ஜினை கில் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வேற ஏதாவது யோசிச்சு வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக. அது கம்மியாக இருக்கணும் ஆக்சுவலாக. ப்ராஃபிட் மார்ஜின்லையும் ரொம்ப கை வைக்கக்கூடாது, ப்ராஃபிட் மார்ஜினும் நமக்கு போயிடக்கூடாது. அட் த சேம் டைம் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ரா மெட்டீரியலுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும். அதாவது நம்ம குட்ஸ், நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் ஒன்று ஆட் ஆகும். இதில் டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் அது ஆட் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ நமக்கு ரெண்டு காசு தான். டிஜிட்டல் ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு காசு தான், காஸ்ட் பர் அக்வசிஷன் மட்டும் தான். நமக்கு ஃபேஸ்புக் ஆடுக்கு நம்ம எல்லாம் என்ன செலவு பண்ணுறோமோ அதுதான். ஓகே, மீதி எல்லாமே வந்து நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தடவை விற்றாலும் அதே காசு தான் ஆக்சுவலாக வரப்போகுது. ஓகே, இது நமக்கு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஓஜிஸும் ஆட் ஆகும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸும் ஆட் ஆகும். அதுக்கான ரா மெட்டீரியல் காஸ்ட் இப்போ 100 ரூபாய்க்கு பொருளை வைக்கிறீங்கன்னா 60 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் வாங்கினா 60 ரூபா ப்ளஸ் ஆடுக்கான காஸ்ட் 20 ரூபா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வரும். ஓகே, அதுக்கப்புறம் லைக் உங்களுக்கு மற்ற எக்ஸ்பென்ஸ், கம்பெனி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வரும். பட் அதை சேர்க்காம உங்களால் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆர்ஒய்ஸ் எடுக்க பார்க்கணும் ஆக்சுவலாக. அந்த 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 காஸ்ட்டில் நம்ம வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ எப்பயுமே வந்து அந்த மார்ஜின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்க்கணும். இன்கேஸ் உங்கள் காம்படிட்டர் மார்ஜின் ரொம்ப இதில் இது பண்ணுறாங்க அப்படின்னா தென் அது ப்ராடக்ட் பொசிஷனிங் தான். நீங்கள் எப்படி ப்ராடக்ட்டை பொசிஷன் பண்ணுறீங்கன்றது இருக்கு. லைக் லோ ப்ரைஸில் என்றைக்குமே ஆப்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லோ ப்ரைஸில் என்றைக்கு விற்றாலுமே லைக் மார்ஜினும் இருக்காது, உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டும் இருக்காது. ஓகே, ஸோ என்றைக்குமே வந்து லோ ப்ரைஸில் வந்து லோ ப்ராஃபிட் மார்ஜினில் வந்து விற்கிறது வந்து நல்லது கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு பிறகு நம்ம வேல்யூ என்ன ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான கால்குலேஷன் மட்டும் பார்த்தோம். 27th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆர்டர் வந்துருக்கு. 3 ஓகே, 798 into 3 plus 499. ஓகே, 798 into 3 plus 499. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆக்சுவல் டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னா 1970. ஓகே, ஸோ இது டிவைடட் பை 1970. இதுதான் அந்த ஆர்ஓஐஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஆர்ஓஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.46 ஆக்சுவலாக. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா லைக் வந்து 1000 rupees போட்டீங்க அப்படின்னா 1460 rupees உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, 1.46 ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் ஆக்சுவலாக. anything above 1 point, how to anything above 1.2 is good actually. Okay, anything above 1.2 is good. ஸ்கேல் பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் வந்து ஸ்கேல் பண்ணுற ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக வந்து ஆக்சுவல் நார்ம்ஸ் என்னன்னா 2 days யூ ஹாவ் டு வெயிட் பிஃபோர் ஸ்கேலிங். அது வந்து கன்சிஸ்டன்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து இந்த இந்த ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இந்த கேம்பெயினை நீங்கள் இந்த ஆட் செட்டை கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லுவோம், லேர்னிங் ஸ்டேட் ஆக்சுவலாக. ஓகே, நான் இன்னொரு ஆடை காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆடை எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. இந்த ஆடில் வந்துட்டு ஆட் செட் நம்ம போகிறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நாலுமே லேர்னிங் லிமிடெட். இட் மீன்ஸ் என்னன்னா அது எல்லாமே இப்போதைக்கு நம்ம அந்த ஆடை அப்டேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ டேஞ்சரில் இருக்கா, டேஞ்சர்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. லைக் இது ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அதாவது ஒவ்வொரு வீக்குக்குமே 50 கன்வர்ஷன்ஸ் எடுத்துடணும் அந்த ஆடு. அப்படி எடுக்கல அப்படின்னா அது லிமிட்டெடுக்கு போயிடும் ஆக்சுவலாக. 50 கன்வர்ஷன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா இட் வில் பி இன் லேர்னிங் ஆக்சுவலாக. 2 ரீசன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று, அதுக்கு சஃபிஷியன்ட் பட்ஜெட் கிடைக்கல. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா லைக் வந்து கிரியேட்டிவ் இல்லாமல் ஃபேட்டிக் ஆயிடுச்சு. இப்போ இதில் பாருங்களேன், ஆக்டிவ் இதில் ஒன்று மட்டும் தான் லேர்னிங் லிமிடெட் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இந்த லேர்னிங் லிமிட்டெட்லேருந்து நம்ம வந்து வெளியில் வரணும் ஆக்சுவலாக. வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா புது ஆட் கிரியேட்டிவை அதுக்குள்ளே ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணும். பட் இதில் போட்டது வந்து சிபிஓ ஆக்சுவலாக. சிபிஓவில் வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, ஏஐ அல்கோரிதம் டிசைட் பண்ணும் அந்த ஆட் செட்டுக்கு நம்ம போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து 3 ஆட் வின்னிங்காக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அந்த அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால அந்த ப்ராஃபிட் கிடைக்கும், அதனால பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக. இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் தி ஆட் செட். நீங்கள் ஆட் செட் பட்ஜெட்டில் போயிட்டு இந்த பர்டிகுலர் இந்த ஆட் செட்டுக்கு மட்டும் அலோகேட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து 2 ஒர்க்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னொரு கேம்பெயின் கூட கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம் ஆக்சுவலாக. இது பண்ணுறது லைக் அதாவது இந்த 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 இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போட்டிருக்க உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா வேற ஒரு கேம்பெயின் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் மல்டிபிள் கேம்பெயின் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி P1 கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோமோ P1, P2, P3, P4 சொல்லி மல்டிபிள் கேம்பெயின் வச்சுக்கலாம். ஆனால் என்னன்னா சேம் இன்ட்ரெஸ்ட் வச்சீங்க அப்படின்னா அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அது வந்து நல்லதுக்கு இல்லை ஆக்சுவலாக. முடிஞ்ச லெவலுக்கு வந்து வேற இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வேற இன்ட்ரெஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இன்கேஸ் இப்போ இந்த இதில் வந்து லேர்னிங் லிமிடெட் வருது, இதில் வந்து பட்ஜெட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, ஒன்று இதை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். டர்ன் ஆஃப் பண்ணிட்டு வி கேன் கிரியேட் அனதர் கேம்பெயின் வித் சேம் இன்ட்ரெஸ்ட். அதில் நம்ம ஆட் செட் பட்ஜெட் போடுறதாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா எகைன் கேம்பெயின் பட்ஜெட் போடலாம். அதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஆக்சுவலாக, வித் வேற ஒரு இமேஜ் ஆட் பண்ணி. ஓகே, அது ஒன்று. அப்படி இல்லைன்னா யூ கோ அண்ட் இன்க்ரீஸ் த பட்ஜெட்.
ஸோ தட் இட் வில் கெட் சம் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலாக. அதாவது இந்த கேஸுக்கு இது பிரச்சனை, இந்த கேஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா ஆக்டிவ் கேம்பெயின்ஸ் எப்படியும் அந்த பட்ஜெட்டை சாப்பிட்ரும். பட் இந்த கேம்பெயினுக்கு, அதாவது இந்த கேம்பெயின் நான் சொல்கிறேன், இந்த கேம்பெயினில் வந்துட்டு இப்போ லேர்னிங் எல்லாமே லேர்னிங் லிமிட்டட்லாம் தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இதோட பட்ஜெட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைக் வந்து அதில் இருக்க கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் மாற்றணும் ஆக்சுவலாக. ஏன்னா இதில் வந்து இது இல்லை ஆக்சுவலாக ப்ராப்பராக வந்து லைக் வந்து அதுக்கான இது இல்லை. இது ரெண்டு ரீசன் இருக்கு ஆக்சுவலாக. இன்னொரு பிரச்சனை இருக்கு ஆக்சுவலாக. லைக் வந்து இப்போ நீங்கள் ப்ராப்பராக இந்த ரிப்போர்ட்டிங் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட்டிங்கில் வந்து இந்த கேம்பெயினில் பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ப்ராப்பர் ரிப்போர்ட்டிங் இல்லை. ஏன்னா நமக்கு 4 ஆர்டர் வந்திருக்கு, நமக்கு நேற்று 4 ஆர்டர் வரவே இல்லைன்னு காமிக்குது. அப்படின்றப்ப வந்து அல்காரிதம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா லூப் வந்து க்ளோஸ் ஆகல ஆக்சுவலாக. ஃபீட்பேக் லூப் வந்து ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 95% நீங்கள் அக்யூரசி கொடுத்துரும். 90% நீங்கள் அக்யூரசி கொடுத்துடணும். அப்படி இருந்தால் தான் வேலைக்காகும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் வந்து இதை இந்த நம்ம இந்த இதை எடுத்துட்டு ஆக்சுவலாக ஓகே இந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு அந்த பிக்சல் கோடு வந்து ப்ராப்பராக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம வந்து கன்வர்ஷன் ஏபிஐ போட்டிருக்கோம்னா நமக்கு செக் பண்ணல ஆக்சுவலாக. யூஸ்வலாக வந்து நீங்கள் இந்த பேஜை லோட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கான மெட்டா பிக்சலில் போயிட்டு ஓகே ஆல் டூல்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் டூல்ஸு ஈவெண்ட்ஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட்ஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிட்டு ஓகே ஈவெண்ட்ஸ் மேனேஜரில் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம 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 என்ன ஈவெண்ட் நம்ம டேட்டா சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஈவெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் மெட்டா பிக்சல் ஹெல்ப்பர் வச்சிங்கனால அதுலேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம ஆக்சுவலாக இதுதான் நம்ம வச்சிருக்கோம் 7504. ஓகே, 7504 தான் வச்சிருக்கோம். இல்லை டெஸ்ட் ஈவெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு லைக் கீழே லைக் கன்ஃபார்ம் யுவர் வெப்சைட் ஈவெண்ட்ஸ் ஆர் செட்டப் ப்ராப்பர்லி, இந்த இடத்துல நீங்கள் லைக் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அந்த யூஆர்எல் கொடுத்துட்டு டெஸ்ட் ஈவெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து லைக் வந்து அந்த பேஜ் வியூவும் அந்த ஆட் டு கார்ட் எல்லாமே ரெக்கார்ட் ஆகணும் ஆக்சுவலாக. இது பேஜ் லோட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, இங்கேயும் நமக்கு ஆக்சுவலாக மெட்டாபிக்சல் ஹெல்ப்பர் இருக்குது. ஸோ இதுலையுமே நமக்கு காமிக்க ஆக்சுவலாக பேஜ் வியூ லோட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. இனிஷியல் செக் அவுட் அந்த இதுவும் லோட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஆட் டு கார்ட் இந்த இது லோட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா டிஃபால்ட்டாக நமக்கு இங்கே நேம்ஸ் உள்ள பாப்புலேட் இருக்கிறதுனால லோட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதெல்லாமே இப்போ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஆக்சுவலாக. இப்போ பர்ச்சேஸ்க்கு வந்து லைக் இது ஆக்சுவலாக பர்ச்சேஸ் தேங்க்யூ. ஓகே, இதில் வந்து நம்ம அந்த பிக்சல் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இன்டென்ஷனாக நம்ம இன்னைக்கு கான்ஃபிகர் பண்ண வச்சிருந்தோம். ஏன்னா கன்வர்ஷன் ஏபியில் வந்துட்டு ரிப்போர்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் ஆக்சுவலாக வந்து கன்வர்ஷன் ஏபியில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அது ரிப்போர்ட் அது அது வந்து ரெக்கார்ட் ஆகல. நான் இதை கிளியர் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு நான் இப்போ அந்த தேங்க்யூ பேஜை லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ஆக்சுவலாக நமக்கு பர்ச்சேஸ் ட்ரிகர் ஆகணும் ஆக்சுவலாக. ஓகே, இங்கே பிக்சல் இல்லாதனால இங்கே வந்து இந்த பிக்சல் இது லோட் ஆகிறப்ப நமக்கு இங்கே வரணும் ஆக்சுவலாக பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே பர்ச்சேஸ் இல்லை, ஆனால் பேஜ் வியூ இருக்குது ஆக்சுவலாக. பேஜ் வியூ அது எப்படி வந்து வருதுன்னு தெரியல ஆக்சுவலாக. பட் இங்கே வந்து ரிசீவிங் ஆக்டிவிட்டியில் வந்து நமக்கு வந்து பர்ச்சேஸ் காமிக்கல ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம அந்த அந்த இதில் ஒரு பிக்சல் கோட் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த தேங்க்யூ செட்டிங்ஸில் போயிட்டு எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்ஸில் லைக் இதில் வந்து கோட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. இதில் பேஜ் மட்டும் இருக்குது ஆக்சுவலாக. பட் அது பாதிலே ஏதோ ஸ்கிரிப்ட் ஏதோ பாதிலே மிஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஓகே, அது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலாக பாதியில் மிஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம அன்னைக்கு எடுத்து வச்சுருந்தோம் தான். இதில் வந்து லைக் இந்த பர்ச்சேஸ் பிக்சல் மட்டும் ஆக்சுவலாக இது வந்து 499 போட்டிருக்கு. ஸோ இந்த பிக்சல் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். பட் இந்த பிக்சல் வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும். 1623 இருக்கு. ஓகே, இந்த பிக்சல் வந்து 1623 இருக்கு. ஓகே, பட் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Arduino 399 வந்து 37504 அதோட டேட்டா செட் ஐடி. பட் இதுதான் நம்ம அந்த இதுதான் நமக்கு அந்த ஆடில் இருக்கான்றதை நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. போயிட்டு ஆல் டூல்ஸில் போயிட்டு ஆட்ஸ் மேனேஜர்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் வந்து அவுட்புட்லாம் இப்போ ஆர்டர்லாம் வருது. பட் ஆர்டர் வருதுன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு 2 நாளில் வந்து திருப்பி வந்து வராது. ஏன்னா லைக் வந்து நமக்கு ஃபீட்பேக் வந்து ப்ராப்பராக செட் ஆகல ஆக்சுவலாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேர்னிங்கில் வந்து 2 டைப் இருக்குது, சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் ஆக்சுவலாக. ஓகே, அது அன்சூப்பர்வைஸ்டுக்கு போயிடும்.
டேட்டா இல்லாத அப்படி இல்லைன்னா தப்பாக லேர்ன் ஆகும் ஆக்சுவலாக. லேர்னிங்கில் மட்டும் என்றைக்குமே தப்பாக லேர்ன் பண்ணக்கூடாது, விடக்கூடாது ஆக்சுவலாக. அப்படி தப்பாக லேர்ன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ப்ராசஸில் வர்றப்பயும் உங்களுக்கு தப்பாக வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ லேர்னிங்கில் வந்து முடிஞ்ச லெவலுக்கு வந்து இது இப்படியே விட்டோம்னா ரெண்டு ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து லேர்னிங் லிமிட்டெடுக்கு போகலாம், ஏன்னா ப்ராப்பராக அது இது இல்லாதனால. அப்படி இல்லை அப்படின்னா லைக் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் போகும். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் போச்சுன்னா நமக்கு ரேண்டமாக வரும், அந்த ப்ரிடிக்டபிள் ரிசல்ட்ஸ் அதில் கிடைக்காது ஆக்சுவலாக, சேல்ஸ் கிடைக்காது நமக்கு. ஓகே, அதனால அந்த ப்ராப்பராக வந்து நமக்கு இங்கே ரிப்போர்ட்டிங் வந்து ப்ராப்பராக வர மாதிரி பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. இதை கிளிக் பண்ணிட்டு லைக் நம்ம அதில் என்ன பிக்சல் நம்ம கொடுத்துருக்கோன்றதை மட்டும் நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து அடினோ ஸ்கோர் 399 தான் கொடுத்துருக்கோம். ஓகே, அடினோ ஸ்கோர் 399 தான் கொடுத்துருக்கோம். பட் அன்னைக்கு நம்ம காப்பி பண்ணுறப்ப நம்ம வேற ஏதோ ஒரு பிக்சல் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த டேட்டா செட் ஐடியை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கிற வேண்டியதான். காப்பி பண்ணிட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம மாற்றிக்கிறணும். இது அப்படியே கிளிக் பண்ணிங்களே உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் பிக்சல். சேவ் பண்ணிட்டு அது அந்த பிக்சல் வந்து ஆக்சுவலாக ரெண்டு இடத்துல இருக்குது, இங்கேயும் இருக்குது ஆக்சுவலாக. அதை காப்பி பண்ணி போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அது ஏன் கன்வர்ஷன் ஏபி வந்து நமக்கு வந்து தப்பாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கீழே நீங்கள் இந்த செட்டிங்ஸ்லேயே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா லைக் கன்வே இங்கே வந்து டேட்டா செட்ஸ் கனெக்டட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆக்சுவலாக, கன்வர்ஷன் ஏபி கேட்வே. ஓகே, இதில் ஜென்ரேட் ஆக்சஸ் டோக்கன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த செட்டிங்ஸ் டேப்லேயே கீழே ஜென்ரேட் ஆக்சஸ் டோக்கன், ஜென்ரேட் ஆக்சஸ் டோக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி செலக்ட் ஆக்சஸ் அடினோ 39 தான் இருக்குது. ஸோ ஜென்ரேட் ஆக்சஸ் டோக்கன் கிளிக் கொடுக்குறேன். இந்த டோக்கனும் அந்த டோக்கனும் லைக் நம்ம சேமாக இருக்கான்றதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அதனால கூட இது சேமா இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு எரர் காமிச்சிருக்கும். அது இந்த செட்டிங்ஸில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் வேறு டூல் யூஸ் பண்ணிங்கனாலும் லைக் வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணாமல் வேறு டூல் யூஸ் பண்ணாலுமே இதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு இந்த ஏபிஐ ஜென்ரேஷன், இந்த கன்வர்ஷன் டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். ஓகே, நான் இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம, பட் இதில் சேம் தான் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, கீ இங்கே மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் வெரிஃபை பண்ணேன், இந்த இசட் இதை வெரிஃபை பண்ணேன், இது கரெக்டாக இருக்குது. பட் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்து எல்லாமே மாறி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் பட் இதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம அந்த கன்வர்ஷன் அது அதனால கூட அது தப்பு இருக்கலாம், அது எனக்கு ஷியூராக தெரில. ஸோ அதனால் அதை காப்பி பண்ணி போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டு நம்ம மெட்டா பர்சன் சேர்த்து போட்டுடலாம். ஓகே, டபுள் கன்வர்ஷன் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி ஆப்டிமைஸ் பண்ணணும். செட்டிங்ஸை திருப்பி நீங்கள் போயிட்டு ஸ்டெப்ஸில் போயிட்டு இந்த இந்த தேங்க்யூ பேஜில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே லைக் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸில் நம்ம அந்த கோடை காப்பி பண்ணி நம்ம திருப்பி நம்ம மெட்டாபிக்ஸில் காப்பி பண்ணிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இதான் மெட்டாபிக்சல் ஆக்சுவலாக. இதான் மெட்டாபிக்சல். ஓகே, ஸோ அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நீங்கள் டெஸ்ட் ஈவெண்ட்ஸில் போயிட்டு ஓகே மெட்டாபிக்சல் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். மெட்டாபிக்சல் அது கன்வென்ஷன் இப்போ ரிப்போர்ட் ஆகல ஆக்சுவலாக, மேபி ஸ்டெப்ஸில்.
ஆக்சுவலாக அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி நம்ம திருப்பி நம்ம ஈவெண்ட்ஸ் மேனேஜரில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த அந்த ஈவெண்ட் இப்போ ஒழுங்காக லோட் ஆகுதான்னு சொல்லிட்டு. அது இங்கே பர்ச்சேஸ் நமக்கு ரெக்கார்ட் ஆச்சுன்னா லைக் இங்கே நமக்கு டிரெக்ட்னு காமிக்கும். அப்படின்னா நீங்கள் மெட்டா பிக்சல் இதில் கூட நம்ம செக் பண்ணலாம். இப்போ பர்ச்சேஸ் இங்கே டிஸ்ப்ளே காமிக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் லைக் இது வந்து லைக் அந்த டோட்டல் சைட்டோட ஈவெண்ட்டில் நமக்கு ரெக்கார்ட் ஆகுது. இது வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான ரெண்டு 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 மெட்டா பிக்சல் நமக்கு டேட்டா இருக்குது. ஒன்று வந்து கன்வென்ஷன் ஏபி ஹோல் சைட்டுக்கான இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னொன்று ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் மெட்டா பிக்சல் ஹெல்ப்பரில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் நமக்கு இங்கேயும் வரணும் ஆக்சுவலாக. இந்த வந்துருச்சு பாருங்க, லைக் பர்ச்சேஸ். ஓகே, பர்ச்சேஸ் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அந்த டெஸ்ட் ஈவெண்ட்ஸ் போட்டோன்னே. ஸோ இப்போ ஓகே, ஆக்சுவலாக மெட்டா பிக்சலில் இது டெலிட் ஆகுது. ஓகே, நம்ம திருப்பி வந்து நம்ம வந்து திருப்பி நம்ம ஆட் அப்படியே இது நம்ம எதுவுமே இப்போ பேஜில் தான் மாற்றிருக்கணும். அதனால் நம்ம ஆடில் எதுவுமே கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆடில் கை வச்சுன்னா திருப்பி ரீலர்னிங் போகும். ஓகே, ஸோ நம்ம திருப்பி என்ன பண்ணலாம்னா லைக் வந்து நம்ம திருப்பி வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நமக்கு ப்ராஃபிட் தான், லைக் 1.44 ப்ராஃபிட் ஆக்சுவலாக. பட் இன்னைக்கு வந்து நமக்கு ரெண்டே ரெண்டு ஆர்டர் தான் வந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் நம்ம செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 1722 நமக்கு செலவாயிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, பட் வந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆர்டர் தான் வந்திருக்கு. பட் நமக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சில சமயம் வந்து அந்த கடைசி கடைசி நேரத்தில் கூட ஒரு 1 ஹவர் கூட ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டர் வந்துடும். அது சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஓகே, லைக் நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஆஃப்டர் 9:22 PM 10:24 வந்து நமக்கு ரெண்டு ஆர்டர் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் வந்து அது நம்ம வெயிட் பண்ணி தான் சொல்ல முடியும். பட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் வந்து கேம்பெயின் லைக் என்ன சோர்ஸ் இது அட்வான்டேஜ் ப்ளஸில் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ அட்வான்டேஜ் ப்ளஸ்ன்றது என்னன்னா நம்ம எதுவுமே சூஸ் பண்ணாமல் கொடுக்குறது. அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ்லேருந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸ்டெம் எஜுகேஷன்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. இதெல்லாம் வின்னிங் இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் ஆர்டர் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஆட் வந்து நமக்கு இங்கே வரல. நம்ம வேணும்னா நமக்கு யூடியூப் சோர்ஸ் எடுத்து நம்ம இந்த ஆடை நம்ம இங்கே கொடுக்கலாம். பட் ஆட் வந்து நமக்கு அங்கே ரிப்போர்ட் ஆகும். பட் இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு கன்வர்ஷன் தான் அதில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த ரிப்போர்ட்டான கன்வர்ஷன்ஸ் நம்ம எதில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டுடே மட்டும் சூஸ் பண்ணிட்டு நம்ம ஆட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ரிசல்ட்ஸ் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு ஆக்சுவலாக. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களேன் ஆக்சுவலாக. இருக்கிறதுலே வந்து லைக் வந்து அந்த ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜ் தான் வந்து லைக் வந்து இருக்கிறதுலே லைக் வந்து ரொம்ப மோசமான இமேஜ் ஆக்சுவலாக. ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. 30 days அடினோ மாஸ்டர் கிளாஸ் அட் 499 rupees என்றலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஆனால் ஆர்டர் அதில் தான் வந்திருக்குன்னு இதில் காமிக்குது ஆக்சுவலாக. நம்ம இன்னும் ஒரு ட்ராக்கிங் நம்ம போட்டு பார்க்கலாம். யூடிஎம் பேராமீட்டரில் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணோம். பட் அந்த வேல்யூ நமக்கு அங்கே கேப்சர் ஆகல ஆக்சுவலாக. நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் வேற ஒரு பேராமீட்டரை எடுத்து விட்டுட்டு நமக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ ஷார்ட்ஸ் அந்த மாதிரி அதை எடுத்து விட்டு நம்ம ஆடை கொடுத்து விட்டு பார்க்கலாம். ஆனால் அதை கொடுத்து விட்டுனா திருப்பி ரீலர்னிங் ஸ்டேஜ் போகும் ஆக்சுவலாக. யூஸ்வலாக ஒரு ஆடு ஒர்க் ஆகுதுன்னா அதை தொடாமல் விட்டுறது பெஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் நம்ம ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி மற்ற ஆட் எல்லாமே இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்ம டிசைனர் வச்சு நம்ம கிரியேட் பண்ணது ஆக்சுவலாக. ஓகே, இந்த இமேஜ் எல்லாமே இமேஜில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. இன்டர்ன்ஷிப் படினோ லைக் 15+ கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ், டாபிக் கவர்டு, என்னென்ன டாபிக்ஸ் கவர்ட் ஆகுது, 499. ஓகே, இது எல்லாமே. பட் அது ஆனால் நம்ம இப்போதைக்கு நம்ம அந்த ஒரு டேட்டா வச்சு நம்ம சொல்ல முடியாது. பட் வந்து மெயின் பாயிண்ட் என்னன்னா லைக் வந்து அதுவுமே ஒர்க் ஆகுது. ஓகே, ஏன்னா நிறைய ஆர்டிக்கல் வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக் மெட்டா ஆட்ஸோட இன்ஃப்ளூன்சஸ் நிறைய கொஞ்சம் வித ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஆடு வந்து அக்லி ஆட்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னே போடுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக போட்டு போட்டால் கூட இட் ஸ்டில் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இந்த நம்ம நம்ம இப்போ சாட்ஜிபிட்டியில் நம்ம நம்ம பண்ண மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு இது மிஸ் ஆகுது, ஒரு ஒரு கேம்பெயின் மிஸ் ஆகுது. அதாவது டெஸ்டிங்க்குன்னு எப்பயுமே ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. அதில் எப்பயுமே வின்னிங் ஆடியன்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, வின்னிங் ஆடியன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லைக் நம்ம பழைய கேம்பெயின் ஒன்று எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ இதை வந்து லைக் வந்து ஒரு மேக்ஸிமம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. வின்னிங் ஆடியன்ஸும் வின்னிங் ஆட்ஸும் நீங்கள் வின்னிங் இமேஜ் வின்னிங் வீடியோ எது எது வந்து அதிக ஆர்டர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. பார்க்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது இதில் வந்து லைக்
மேக்ஸிமம் போட்டுக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, மேக்ஸிமம் போட்டோம்னா நமக்கு பெரிய கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதை பார்க்கலாம். அதில் அடினோ மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு லைக் வந்து நம்ம இதில் வந்து நம்ம ரிசல்ட் வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 653 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த கேம்பெயின் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் 653 ஆர்டர்ஸ். ஓகே, இந்த கேம்பெயின் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேம்பெயினில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். லைக் இந்த கேம்பெயினில் வந்து மொத்தம் 4 ஆட்ஸ் இருக்கு. லைக் வந்து டோட்டலாக வந்து அந்த கேம்பெயினில் மட்டும் ஒரு 1,30,000 நமக்கு ஸ்பெண்ட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஆட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு லைக் இங்கே ஆட்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் இதில் இந்த ஆட்ஸில் வந்து நீங்கள் ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இது பாருங்க, லைக் ஏற்கனவே வின்னிங் ஆட் கிரியேட்டிவ் தான் மென்ஷன் பண்ணி அந்த ஆடை போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. அதில் வந்து 12 பர்ச்சேஸ் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27 பர்ச்சேஸ் இந்த இதில் ஆடல. ஓகே, இந்த இந்த வீடியோ ஆட் சஞ்சய் எடிட்ன்ற ஒரு ஆடில் 27 பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் லைக் லைக் நம்ம இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக, ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ 192 பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 192 ஆர்டர் வந்து நமக்கு இந்த இமேஜுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக. நம்ம அந்த இமேஜ் நம்ம இந்த இதுமே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஆக்சுவலாக. 125 பர்ச்சேஸ் வந்து நமக்கு இந்த இதுக்கு வந்திருக்கு. ஓகே, சில இமேஜஸ் வந்து ஒர்க் ஆகல ஆக்சுவலாக. சில இதெல்லாம் சில இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த இமேஜ் இதில் சில இது வந்து நமக்கு ஆட் காப்பியில் ஒர்க் ஆயிருக்காது ஆக்சுவலாக. இந்த இமேஜ்லாம் ஒர்க் ஆகல ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி வின்னிங் ஆட்ஸும் வின்னிங் இமேஜ் வின்னிங் வீடியோ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும் ஆக்சுவலாக. அதே மாதிரி அதை வச்சுட்டு நீங்கள் ஆட் காப்பி டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வின்னிங் ஆடியன்ஸை கண்டுபிடிக்கணும். வின்னிங் அதை வின்னிங் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். வின்னிங் ஆடியன்ஸ், அப்புறம் வின்னிங் இமேஜ் வின்னிங் வீடியோ, அப்புறம் வின்னிங் ஆட் காப்பி, அப்புறம் வின்னிங் ஹெட்லைன்ஸ், சைன் அப்பா லேர்ன் மோரா அந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் பட்டனும் நீங்கள் அப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ரெண்டு பட்டன் தான் ஒர்க் ஆகும். ஒன்று லேர்ன் மோர், ஒன்று சைன் அப். அதை தவிர மற்ற பட்டன் எதுவுமே ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. எல்லாமே நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. சைன் அப் இல்லைனா லேர்ன் மோர் இதுதான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. அதே மாதிரி லைக் வந்து எப்போ ஆட் கிரியேட் பண்ணுவோம் அந்த இமேஜ் வந்து ஈவன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணால் கூட இட் வில் ஸ்டில் ஒர்க் ஆக்சுவலாக. அந்த இமேஜஸ் சொல்கிறேன் ஆக்சுவலாக. எடுத்து வின்னிங் வீடியோ எடுத்து வின்னிங் இமேஜ் எடுத்து போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் எப்போல்லாம் இமேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா எல்லா இமேஜ் எப்போல்லாம் நீங்கள் கேம்பெயின் கிரியேட் வின்னிங் இமேஜ் என்ன தான் யூஸ் பண்ணாலுமே அதோட லைஃப் டைம் வந்து ஒரு 20 டேஸ் தான் வரும். 15 டேஸ் டு 20 டேஸ். அதுக்கப்புறம் அதை கிரியேட்டிவ் நம்ம மாற்றணும். அப்புறம் ஆட் சாச்சுரேட் ஆயிரும். அது ஆடை பார்த்து பார்த்து பழகிடுவாங்க, அவங்க கிளிக் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த டயத்தில் நம்ம கிரியேட்டிவ் நம்ம மாற்றி ஆகணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த மெட்டா பிக்சல். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங்கில் வந்து நமக்கு காமிக்குது ஆக்சுவலாக. பர்ச்சேஸ் காமிக்குது. இப்போ நீங்கள் கிளியர் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஆக்சுவலாக. டெஸ்ட் ஈவெண்ட்ஸில் கொடுத்துட்டு நம்ம கன்ஃபார்ம். ஓகே, ஸோ கூட நம்ம இங்கே டெஸ்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேஜ் லோட் ஆன உடனே நமக்கு இந்த பேஜில் வந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, வந்துருச்சுன்னா நமக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து இப்போ நம்ம ப்ராப்பராக லோட் ஆகி பர்ச்சேஸ் வந்து ப்ராப்பராக டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரியல் டைம் நம்ம அங்கே ஆடில் போட்டு நம்ம செக் பண்ணணும். டூப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா தென் எகைன் நம்ம வந்து இந்த பிக்சலை வந்து நம்ம ஏன்னா இந்த மெட்டா பிக்சல் என்ன பிரச்சனைனா அதை தேங்க்யூ பேஜ் அவங்க 2 தடவை 3 தடவை லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் நமக்கு ட்ரிகர் ஆகும் ஆக்சுவலாக. நமக்கு அடிஷனலாக பர்ச்சேஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம இப்போ கன்வென்ஷன் ஏபிஐ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பட் இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம சிஆர்எம்ல இன்டெகிரேட் பண்ணி சிஆர்எம்ல வந்து மேனுவலாக வந்து நம்ம வந்து கன்வென்ஷன் ஏபிஐக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறது. ஆட்டோமேஷனில் சொல்கிறேன். அதுக்கு வந்து வெப்ஹூக் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. வெப்ஹூக்ன்றது வந்து என்னன்னா 2 வெப்சைட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஏபிஐ ஆக்சுவலாக. ஓகே, அதாவது நீங்கள் இப்போ இதுக்கு வந்து எங்கே வரும்னா ரேசர் பேல தான் நமக்கு பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அந்த ரேசர் பேல நீங்கள் ஒரு வெப்ஹூக் கிரியேட் பண்ணணும். நம்ம சிஆர்எம்ல வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணணும். வெப்ஹூக் கிரியேட் பண்ணிட்டு அதை கால் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, இன்பவுண்டாக கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு பேமெண்ட் வந்த உடனே கன்வர்ஷன் ஏபிஐக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணிடணும் ஆக்சுவலாக. ஓகே, அது உங்கள் சிஆர்எம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ இதை போட்டு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம இப்போ மெட்டாபிக்சல் போட்டுக்கிறதுனால கன் கன்வென்ஷன் ஏபிஐ நம்ம மாற்றிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, அந்த ஆக்சஸ் டோக்கனுமே மாற்றிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு அடுத்து என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா இது வந்து டூப்ளிகேஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு ஆர்டர் வந்தது வந்து இப்போ 2 ஆர்டரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. அப்போ 2 ஆர்டரும் வந்துச்சுன்னா
நமக்கு மேபி அந்த கன்வர்ஷன் ஏபி ஆக்சஸ் டோக்கன் கூட பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம திருப்பி என்ன பண்ணலாம், அந்த மெட்டாபெக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வந்து ஆர்டர் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் ஓகே. அப்படின்னு திருப்பி வரல அப்படின்னா தென் நம்ம இந்த ஆக்சஸ் டோக்கனை நம்ம டிசேபிள் பண்ணிட்டு சிஆர்எம் வழியாக நம்ம கன்வர்ஷன் ஏபி ரிப்போர்ட் பண்ணலாம். பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆகும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீட்பேக் லூப் வந்து ப்ராப்பராக செட் ஆயிரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தட் நமக்கு வந்து அல்காரிதம் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஸ்கேல் பண்ணலாம், ஈஸியாக ஸ்கேல் பண்ணலாம், அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கேம்பெயின் ஆஃப் பண்ணி அடுத்த கேம்பெயின் கிரியேட் பண்ணீங்கன்னா கூட அந்த அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கா? இஸ் தட் கிளியர் சோ? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு 100 ஆர்டர் வராது. ஓகே, நம்ம இது எப்படி நம்ம ஸ்கேல் பண்ணுறோம்னா, ஒரு நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் 24 ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு 28 ஹவர்ஸ்லேருந்து 32 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் ஸ்கேல் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, அது எவ்வளோ ஸ்கேல் பண்ணால் 20% ஸ்கேல் பண்ணலாம் ஆக்சுவலாக. 1000 ருபீஸ் நீங்கள் இனிஷியல் லெவலில் இருக்கீங்கன்னா 1200 ருபீஸ் ஆக்சுவலாக. 1000 அப்படியே 2000 அப்படின்னா திருப்பி லேர்னிங் போயிடும் ஆக்சுவலாக. ஓகே, 1000லேருந்து 1200 ருபீஸ் போடலாம் ஆக்சுவலாக. 2000 ருபீஸ் இருந்துச்சுன்னா 2400 ருபீஸ் ஆக்சுவலாக. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் பண்ணலாம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் 6000 7000 8 இப்போ 10,000 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் இன்னும் 2000 ருபீஸ் ஸ்கேல் பண்ணலாம். 12,000 ருபீஸ் ஆக்சுவல் அப்படியே ஸ்கேல் பண்ணி போகலாம் ஆக்சுவலாக. சிங்கிள் கேம்பெயினில் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணி போகலாம். 20,000 நாங்கள் அப் டு 30,000 வரைக்கும் போயிருக்கோம். சிங்கிள் கேம்பெயினில் ஒர்க் ஆயிருக்கு. 30,000 போட்டு 45,000 50,000 வந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகே, சிங்கிள் கேம்பெயினில் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு ஸ்கேல் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல, ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேல் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர மாட்டேங்குது அப்படின்னா ஸ்கேலிங்கை நிறுத்திட்டு லைக் இந்த இந்த ஸ்கேலிங்கை நிறுத்திட்டு நீங்கள் பேரலாக நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இன்னொரு கேம்பெயின் அதாவது நம்ம லுக்கலிக் ஆடியன்ஸ் மூலமாக நம்ம ஸ்கேல் பண்ணுறது. ஓகே, லுக்கலிக் ஆடியன்ஸ் வச்சு லுக்கலிக் ஆடியன்ஸ் இல்லை செகண்ட் கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ணுறது. அது ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கேலிங் இருக்குது. வெர்டிகல் ஸ்கேலிங் கூகுளில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் வெர்டிகல் ஸ்கேலிங் ஹரிசன்டல் ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, லைக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக. பேரலாக இன்னொரு கேம்பெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, லைக் வந்து அதை ஒரே கேம்பெயின்லேயே நீங்கள் வந்து போட்டுகிட்டே போகிறது ஆக்சுவலாக. ஓகே, இன்னொன்று வந்து ஹாரிசன்டல் ஸ்கேலிங் ஆக்சுவலாக. கேம்பெயின் வந்து நீங்கள் ஆட் செட் ஒன்று, இது வந்து ஆட் செட் ஒன்று இருக்குது. பட் நம்ம கேம்பெயின் 1 கேம்பெயின் 2 கேம்பெயின் 3 கூட நம்ம வந்து போட்டு போகலாம். சிபிஓ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா லைக் வந்து லுக்கலிக் ஆடியன்ஸ் இதை வச்சு நம்ம லுக்கலிக் ஆடியன்ஸ் எப்படின்னு கிரியேட் பண்ணுற. லுக்கலிக் ஆடியன்ஸ் முடிச்சோன்னா நமக்கு இந்த டே 2 முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் த ஏ ஏஜென்ட். ஓகே, ஸோ லுக்கலிக் ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, லுக்கலிக் ஆடியன்ஸுக்கும் ரீடார்கெட்டிங் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஆடியன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா நம்மகிட்ட ரெண்டு டேட்டா இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று இதுலேயே பர்ச்சேஸ் டேட்டா இருக்கும். ஆனால் ஃபேஸ்புக் வந்து எப்பயுமே லிமிட்டட் தான். ஓகே, மேக்ஸிமம் 180 டேஸ்க்கு தான் அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. 180 டேஸ்க்கு முன்னாடி இந்த பர்ச்சேஸை வந்து அவங்க ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அந்த பர்ச்சேஸை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சிஎஸ்வி ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ 180 டேஸ்க்குள்ள உங்களால் 1000 ஆர்டர்ஸ் நீங்கள் கிராப் பண்ணி ஒரு டேட்டாவை வந்து நம்ம வந்து லுக்கலிக் ஃபைன் பண்ணுறதுக்கு மினிமம் 1000 ஆடியன்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட் ஆக்சுவலாக. எந்த லெவலுக்கு அதிக டேட்டா பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து அல்காரிதம் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ 1000 டேட்டா பாயிண்ட்ஸ் அந்த 180 டேஸ்க்குள்ள இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா லைக் சிஎஸ்வி ஃபைலாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு யூ கேன் ஃபைண்ட் லுக்கலிக் ஆடியன்ஸ். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு இதில் வந்து நமக்கு வந்து 50 ஆர்டர்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த 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 C2 கம்பெனியில். பட் இதே ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து நிறைய சேம் டிட்டோ போட்டு நம்ம நிறைய ஃபனல்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஃபனலுக்கும் வந்து லைக் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கேம்பெயின்ஸ்ல வந்து வர ஆர்டர்ஸ் ஆக்சுவலாக எல்லாமே இதில் இருக்கிறது. ஆனால் சேம் லேண்டிங் பேஜ் தான். இப்போ கூகுள்லேருந்து வர கேம்பெயின் இது வந்து கூகுள்லேயே வந்து பிமேக்ஸில் வந்து ஒரு ஆர்டர் ஆக்சுவலாக 320 ஆர்டர்ஸ் வந்துருக்கு ஆக்சுவலாக. பிமேக்ஸ் கேம்பெயின்ஸ்ல வந்து கூகுள்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது. பிமேக்ஸ் கேம்பெயின்ஸ், டிமாண்ட் ஜென் கேம்பெயின்ஸ், சர்ச் கேம்பெயின்ஸ். அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே பிரிச்சிடும். இப்போ எல்லாமே இதில் பிரிச்சிருப்போம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் இன்னொன்று லைக் ஃபேஸ்புக்லேருந்து வந்து இருக்கிற அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். லிஸ்ட்டை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு கஸ்டமர் லிஸ்ட்டை சொல்கிறேன் ஆக்சுவலாக. கஸ்டமர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைக் நம்ம அதை அதை வச்சு நம்ம லுக் லைக் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1802 கன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, 1802 ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. கன்வர்ஷன்ஸ்.
ஆக்சுவலாக வந்து ஆஹ், இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இதுலே. நம்ம வந்து இப்போ நம்ம இதில் வந்து எந்த ஒரு காசு பர் கோலும் நம்ம கொடுக்கல ஆக்சுவலாக. ஓகே. இப்போ இதே கேம்பெயினில் வந்து இன்னொரு கேம்பெயின் இருக்கு. ஓகே. நான் இதே அர்டினோ கேம்பெயினில் வந்து காசு பர் ரிசல்ட் கோல் நான் இன்னொரு, அதாவது பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. இந்த இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சேல்ஸ் கேம்பெயின் தான். ஆனால் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எதுவுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே. இது வந்து C1 கேம்பெயின் பாருங்க ஆக்சுவலாக. இந்த C1 கேம்பெயினில் இது எல்லாமே சேம் தான் ஆக்சுவலாக. ஓகே. இப்போ இது வந்து நம்ம இன்னைக்கு மட்டும் பார்க்கலாம் ஆக்சுவலாக. இன்னைக்கு டுடே பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு, 499 தான் வந்திருக்கு. ஓகே. நம்ம ஸ்பெண்டை மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இதோட ஸ்ட்ராட்டஜி வேறு ஆக்சுவலாக. ஓகே. இதுவும் ஆல்மோஸ்ட் இந்த கூகுள்லேயும், கூகுளில் இருக்க மேக்ஸ் டார்கெட் சிபிஐ கேம்பெயின் ஒரே மாதிரி ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இப்போ இந்த இந்த கேம்பெயினில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் லேர்னிங் லிமிட்டில் இருக்குன்னா, அதுக்கு போதுமான ஆர்டர் இல்லை ஆக்சுவலாக, அதனால அந்த லேர்னிங் லிமிட்டில் இருக்கு. இன்னைக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பார்க்கலாம் ஆக்சுவலாக. இந்த கேம்பெயினில் வந்து இன்னைக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. வெறும் ₹10 தான். ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலாக இது பாருங்களேன், ₹2000 நம்ம இங்கே பட்ஜெட் கொடுத்துருக்கோம். ஓகே. இன்னைக்கு டுடே இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ₹1722 காலி பண்ணி வச்சு இந்த கேம்பெயின். ஓகே. நம்ம நம்ம இந்த கிளாஸில் கிரியேட் பண்ண கேம்பெயின். ஆனால் இந்த கேம்பெயினுக்கும் ₹2000 பட்ஜெட் கொடுத்துருக்கோம். ஆனால் ₹10 தான் அதை எடுத்துருக்கு ஆக்சுவலாக. ஓகே. நேற்று பார்க்கலாம் ஆக்சுவலாக, எஸ்டர்டே பார்க்கலாம் ஆக்சுவலாக. எஸ்டர்டே கிளிக் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ₹2000க்கு 1970 காலி பண்ணிச்சு. நேற்று ₹39 தான் காலியாக இருக்கு. ஆனால் இந்த கேம்பெயினில் இருக்கிற லேண்டிங் பேஜ் இது. ஓகே. ஸோ 26 பாருங்களேன். இன்னைக்கு அந்த ₹10 ஒரு ஆர்டர் வந்திருக்கு நமக்கு. 490 ₹10 போட்டு ₹499 எடுத்திருக்கோம். ஓகே. அந்த பெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆனால் ஸ்கேல் ஆகல ஆக்சுவலாக. ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு. ஆனால் இட் இஸ் ஹைலி ப்ராஃபிட்டபிள். ஓகே. ₹10 தான் செலவு, ஆனால் ₹490. நேற்று பாருங்க ஆக்சுவலாக ரெண்டு ஆர்டர் வந்திருக்கு. ₹30 போட்டு ₹1000 798 + 499 எடுத்திருக்கோம். ₹1000 மேலே எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக. வெறும் ₹30 தான் ஆக்சுவலாக. ஓகே. 20 சாரி 24 நேற்று 4 ஆர்டர், சாரி 25th ஆர்டர் கிடையாது. நேற்று ₹30 போட்டு ₹30 மேலே லாஸ் ஆக்சுவலாக. ஓகே. ₹30 போட்டு நம்ம ₹30 லாஸ் ஆக்சுவலாக. ஒன் செகண்ட் இருக்கு. எஸ்டர்டே 27th 26th ஆக்சுவலாக, 26th பார்ப்போம் ஆக்சுவலாக. ₹40 ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து 26th நமக்கு ஆர்டர், 26 தான் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. சாரி சாரி இன்னைக்கு நான் இன்னைக்கு நினச்சேன் ஆக்சுவலாக. இன்னைக்கு ஆர்டரே வரல நமக்கு. இன்னைக்கு ஸ்பெண்ட் கம்மியாக இருக்கும். 26th வந்து ஆர்டர். 28 மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. சாரி 26th வந்து நமக்கு வந்து 499. ஓகே. 25th நமக்கு ஆர்டர் இல்லை. 24 நமக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். 24 நமக்கு பார்ப்போம் ஆக்சுவலாக. ஓகே. ₹515 எனக்கு செலவாயிருக்கு ஆக்சுவலாக. ஓகே. ஆனால் நமக்கு 24 நமக்கு வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 798 + 499 + இன்னொரு 499 + 798 ஆக்சுவலாக. இது என்ன ரீசன் வச்சுக்கோங்களேன். லைக் இந்த இதுக்கு மட்டும் ஆக்சுவலாக இது கிளிக் எடிட் பண்ணிட்டு நம்ம வந்து டார்கெட் கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக. ஓகே. கேம்பெயினில் வந்துட்டு இங்கே பட்ஜெட் நம்ம 2000 தான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் ரிசல்ட் கோல் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே. காஸ்ட் பர் ரிசல்ட் கோல் நம்ம இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கேம்பெயின் உள்ளே போயிட்டு நம்ம ஆட் செட்டில் நம்ம போய் வச்சுக்கலாம். இங்கே வந்து காஸ்ட் பர் ரிசல்ட் கோல் கொடுத்துருப்போம். அங்கே வந்து காஸ்ட் பர் ரிசல்ட் கோல் கிடையாது ஆக்சுவலாக. இதில் வந்து நம்ம என்ன காஸ்ட் பர் ரிசல்ட் கோல்னா ₹200 நமக்கு ஒரு ஆர்டர் வந்துடணும். ஓகே. அப்படி இல்லைன்னா அதை ஸ்பெண்ட் பண்ணாது ஆக்சுவலாக. முதல் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும். ஒரு ₹10 ₹30 ₹40 ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும். அதில் ஆர்டர் எடுக்க முடியலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே நிறுத்திடும். ஸ்பெண்ட் பண்ணாது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆனால் இந்த கேம்பெயினில் என்ன பிரச்சனைனா, அதுக்கு ஆர்டர் எடுக்க முடிஞ்சால் மட்டும்தான் எடுக்கும். இல்லைன்னா அந்த 2000 காலி பண்ணாது. ஒரு ₹50 காலியாகும், ஒரு ₹100 காலியாகும். லெஸ் தென் 100 தான் காலியாகும் ஆக்சுவலாக. பட் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அது செலவு பண்ணும் ஆக்சுவலாக. இப்போ ₹500 போட்டுக்கணும், ஆல்மோஸ்ட் நமக்கு 2000, ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அன்னைக்கு அந்த டேட்டில் ஆக்சுவலாக. இந்த காசு பர்சன் 200 இது. ஆனால் இந்த கோல் நீங்கள் கொடுக்குறதுக்கு வந்து கன்வர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இனிஷியலாக வந்து நீங்கள் கேம்பெயின் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறப்போ இது அலோவ் பண்ணாது ஆக்சுவலாக. உங்களுக்கு வந்து மினிமம் வந்து கன்வர்ஷன்ஸ் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆயிருக்கணும் ஆக்சுவலாக. உங்கள் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் ஆயிருக்கணும். அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஆன முன்னாடி நீங்கள் இந்த கோல் கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. கொடுத்தீங்கன்னா வந்து இது எப்போ வந்து நல்ல நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அப்படின்னா,
இந்த Arduino underscore 399 இந்த 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 இதில் வந்துட்டு அதோட பிக்சலில் வந்து ஒரு டேட்டா இருக்கும். ஓகே, நீங்கள் பிக்சலில் போனீங்கன்னா டெய்லியுமே ஒரு ஈவெண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அந்த ஈவெண்ட்ஸ் டேட்டா வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டே வரோம். ஒரு நாளைக்கு வந்து 5000 ஆடியன்ஸு, 10,000 ஆடியன்ஸ்ன்ற மாதிரி நம்ம டேட்டா வரணும் ஆக்சுவலாக. ஓகே, அது வர வர அந்த அந்த காஸ்ட் பர் ரிசல்ட் கோல் வந்து எஃபெக்டிவ் இருக்கும். நீங்கள் அந்த டேட்டா சோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் பிக்சல் நீங்கள் சூஸ் பண்ணீங்கனாலே அந்த அந்த பிக்சலோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. ஓகே, ஸ்ட்ரென்த் வந்து எந்த லெவலுக்கு நீங்கள் உள்ள இங்கே ஆடியன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ அடினோ காமிக்கிறேன். அடினோ அண்டர்ஸ்கோர் 399 இந்த இதில் வந்து இந்த பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த அந்த லாஸ்ட் 28 டேஸ் 28. ஓகே, லாஸ்ட் 20 30 டேஸ் தான் காமிக்குங்க. ஸோ இதில் வந்து டெய்லி நமக்கு நடக்கிற ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இதில் ஈவெண்ட் மேட்ச் குவாலிட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த 30 டேஸில் வந்து டோட்டலாக பேஜ் மட்டும் 66,000 ஈவெண்ட்ஸ் காமிக்கலாம். அது மோஸ்ட்லி சிஸ்டமே வந்து லைக் டூப்ளிகேட்ஸும் இருக்கும். லைக் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுச்சுன்னா அது அதையுமே கவுண்டாக எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஆட் டு கார்ட் வந்து 59,000 காமிக்குது ஆக்சுவலாக. பட் பர்ச்சேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு வந்து லைக் 1.2K ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஒரு 200 பர்ச்சேஸ் இருக்கு, ஒரு 1900 தான் லேண்ட் அப் ஆகும். ஓகே, ஒரு 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 மந்த்துக்கு வந்து 900 ஆர்டர்ஸ், ஒரு 1000 ஆர்டர்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து இந்த இதில் வந்து லேண்ட் அப் ஆகும் ஆக்சுவலாக. பட் இதில் வந்து 1.2K காமிக்குது. அவ்வளோ இருக்க ஒரு 200 to 300 கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் டூப்ளிகேட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. இந்த இந்த இதை வந்து நம்ம அதிகமாக்கணும் ஆக்சுவலாக. இப்போ இன்னொரு இது காமிக்கிறேன். லைக் இப்போ இந்த IoT 499 பிக்சல் காமிக்கிறேன். இதில் நான் இந்த பிக்சல் அந்த லெவலுக்கு ஃபோட்டேஜ் இல்லை. ஓகே, ஸோ அப்போ காசு per ரிசல்ட் கோல் கொடுத்தீங்கன்னா வராது ஆக்சுவலாக. இந்த 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 பிக்சல் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கு பாருங்க. லைக் வந்து இப்போ மொத்தமே பன்னெண்டு தான் இருக்கு ஆக்சுவலாக. பேஜ் வியூ பர்ச்சேஸ் வந்து 5 ரெக்கார்டு, லாஸ்ட் ரிசல்ட் 1 டே ஆகும். ஓகே, இதெல்லாமே வந்து லைக் ஆர்கானிக்காக வர்றது ஆக்சுவலாக. பட் அந்த இதில் பிக்சல் இருக்கிறதுனால அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. பட் இந்த பர்ச்சேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து லைக் வந்து அந்த ஐடி இருந்தால் தான் எடுக்கும் ஆக்சுவலாக. ஓகே, மேபி அந்த யூசர் அக்வசிஷன் வந்து ஃபேஸ்புக்கில் நடந்திருக்கும். அதனால ரெக்கார்ட் ஆகி இங்கே காமிக்குது ஃபைன்றது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த ஸோ ரெண்டு ஸ்ட்ராட்டஜி. ஒன்று வந்து நீங்கள் அந்த அந்த இது கொடுக்கலாம், லைக் காஸ்ட் பர் கோல் கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, கூகுள்லேயும் இதே ஆப்ஷன் இருக்குது. காஸ்ட் பர் கோல் கொடுக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு 200 எனக்கு அந்த ஆர்டர் அந்த காஸ்ட் பர் அக்வசிஷன் அந்த கஸ்டமர் எனக்கு 200 வேணும், இல்லை 300 வேணும். ஓகே, ஏன்னா ப்ராடக்ட்டே வந்து 500 ருபீஸ் தான். எனக்கு 200 ருபீஸ் மேலே செலவு பண்ண முடியாது. அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சுன்னா செலவு பண்ணும், இல்லைன்னா அதை நிறுத்திடும் ஆக்சுவலாக. இது நல்ல ஒர்க் ஆகும். அது எப்போ ஒர்க் ஆகும்னா வென் யூ ஹாவ் மோர் டேட்டா. இந்த பிக்சலில் மோர் டேட்டா நீங்கள் அக்குமுலேட் பண்ணீங்கன்னா இட் வில் ஒர்க் ஆக்சுவலாக. அடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கேலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னா நீங்கள் எதுவுமே கோல் எதுவுமே கொடுக்காம நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு கொடுத்துடணும் ஆக்சுவலாக. அப்போ தான் வந்து லைக் வந்து உங்களுக்கு டேட்டா வரும். இனிஷியலாக வந்து எந்த லெவலுக்கு வந்து லைக் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ஆக்சுவலாக ஃபேஸ்புக் ஆட்ஸில் நீங்கள் ரெகுலராக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு டேட்டா நிறைய கலெக்ட் ஆகும். டேட்டா கலெக்ட் ஆக லைக் யூ வில் பி உங்கள் ஆடை கொண்டு வந்து வில் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். ஆனால் யூ ஹாவ் டு ஃபாலோ ஆல் த ரூல்ஸ். அந்த லேண்டிங் பேஜ் செக்லிஸ்ட் எல்லாத்தையும், இமேஜ் செக்லிஸ்ட் எல்லாமே. பட் இமேஜ் செக்லிஸ்ட்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம நல்ல சூப்பர் இமேஜ்னு ஒன்று டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக. சூப்பர் வீடியோன்னு சொல்லி வீடியோ எடிட்டிங்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அதில் கன்வென்ஷன்ஸே வராது ஆக்சுவலாக. ஓகே, அது ஆஹ், அதனால வந்து பெஸ்ட் வந்து டெஸ்டிங் தான். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வேலைக்காகும். ஓகே, ஸோ நம்ம இப்போ லுக்கலி கர்னிங்ஸ் ஃபைன் பண்ணலாம். லுக்கலி கர்னிங்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஓகே, ஒன்ஸ் டவுன்லோட் ரெடி ஆகணும். நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இந்த CSV ஃபைலில் வந்து நம்ம வந்து வெறும் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் நம்ம வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதான். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நம்ம ஆல் டூல்ஸில் போயிட்டு, ஓகே, ஆடியன்ஸ் மேனேஜர் நமக்கு ஆடியன்ஸஸில் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஆடியன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க ஈவெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லைக் வந்து நம்ம இந்த CSV ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணலாம். உள்ளே இருக்க ஈவெண்ட்ஸை வந்து நம்ம வந்து அஹ், ரெண்டு ஈவெண்ட்ஸ். ஒன்று வந்து லைக் பேஜ் வியூ ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக ரீடார்கெட்டிங் பண்ணுறதுக்கு பேஜ் வியூ ஈவெண்ட்ஸ். இன்னொன்று வந்து நம்ம வந்து லைக் இந்த கஸ்டமர் இது. ஓகே, இதில் வந்து எல்லாமே டெலீட் பண்ணிடலாம். நேம் அண்ட் இது மட்டும், ஏன்னா இது மட்டும் போதும் ஆக்சுவலாக. மற்ற எதுவுமே தேவை கிடையாது ஆக்சுவலாக. ஓகே,
சிஎஸ்வி ஃபைலில் தான் நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி நீங்கள் இதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே. ஓகே. நம்பர் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஃபோன் நம்பரும் கரெக்டாக இருக்குது. லைக் இந்த இமெயில் ஐடியும் இருக்குது. நேம் தேவையில்லை ஆக்சுவலாக. நேம் வந்து தேவையில்லை, ஏன்னா நேம் வந்து அது மேட்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் தான் போதும் ஆக்சுவலாக. ஓகே. தென் லைக் கிரியேட் ஆடியன்ஸ். ஓகே. லுக்கலைக் ஆடியன்ஸ். லுக்கலைக் ஆடியன்ஸ் நம்ம போகலாம். அது வந்து நம்ம டேட்டா சோர்ஸ் கொடுக்கணும். லைக் வந்து அடினோ லைக். ஓகே. கிரியேட் அ நியூ சோர்ஸ். ஓகே. கஸ்டமர் லிஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். இங்கே டெம்ப்ளேட் இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. நம்ம வியூ பண்ணி பார்க்குறதா பார்க்கலாம். பட் ஆக்சுவலாக வந்து லைக் வந்து இமெயில் இது இருந்தால் போதும் ஆக்சுவலாக. இமெயில் ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். ஓகே. நம்ம இன்கேஸ் நமக்கு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இந்த இந்த டெம்ப்ளேட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டெம்ப்ளேட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே. அப்லோட் ஃபைல். ஓகே. அடினோ கஸ்டமர். ஓகே. அடினோ கஸ்டமர். இதை நம்ம மேப் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஓகே. டிஸ் ஃபைல் ஸ்மால் வேல்யூ. நோ. ஓகே. audience label actually like qualify leads like type of value like low value customers there that may harm your business. Okay, customers consider valuable to your business. Okay, high value கொடுத்துறேன். description வந்து like Arduino customer. Okay, next. ஸோ இது மேப் பண்ணணும் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் இருக்குது இமெயில். ஓகே. செகண்ட் இருக்குது ஃபோன் நம்பர். அது ப்ராப்பராக அதே எடுத்துக்கிச்சு ஆக்சுவலாக. இம்பார்ட்டன்ட் கிரியேட். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1800 ரோஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. 1800 ரோஸ் இருக்குது. லைக் கிரியேட் லோக்கல் ஆடியன்ஸ் கொடுத்துட்டு லைக் இந்தியாவில் மட்டும் ஆக்சுவலாக. ஓகே. நம்ம இந்தியா கண்ட்ரியில் மட்டும். ஆக்சுவலாக வந்து வெபினாரில் வந்து வி வில் பி ஃபோக்கஸிங் அதர் கண்ட்ரிஸ், நைஜீரியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா எல்லாமே. கன்வென்ஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் பேமெண்ட் கேட்வே இஷ்யூஸ் வரும் நிறையா. லைக் வந்து சில பேமெண்ட் ஸ்ரீலங்கன் கஸ்டமர்ஸ் வந்து லைக் வந்து கார்டு இது ஒர்க் ஆகல அப்படின்வாங்க. லைக் நைஜீரியன் கஸ்டமர்ஸ் சில சமயம் பேமெண்ட் கேட்வே வரும். பங்களாதேஷ்க்கு வரும், எக்கச்சக்கமாக வரும். பங்களாதேஷ் வந்து லைக் பேமெண்ட் கேட்வே வந்து நம்ம பேபாலையும் வாங்க முடியாது, இதுலேயும் வாங்க முடியாது. லைக் ஸ்ட்ரைப்லையும் வாங்க முடியாது. நீங்கள் பேபாலும் ஸ்ட்ரைப் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம லீட் மட்டும் தான் நம்ம அங்கே ஜெனரேட் பண்ணுறது. மற்ற இதில் லைக் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் வந்து கன்வென்ஷன் ஆட்ஸ் வந்து நமக்கு போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். பேமெண்ட் கேட்வே ஈஸியாக இருக்கும். ஓகே. பட் அங்கே வந்து லீடோட காஸ்ட் சீப்பாக இருக்கும். 2 ருபீஸ்க்குலாம் உங்களுக்கு கிடைக்கும். நைஜீரியன் லீட்ஸ், கென்யா லீட்ஸ் எல்லாமே 2 ருபீஸ்க்குலாம் கிடைக்கும். கிரேட் ஆடியன்ஸ். ஓகே. ஸோ லுக்கலைக் லைக் 1% வந்து நம்ம ஆடினோ கஸ்டமர் நமக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது 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 இந்த இது வந்து லைக் லுக்கலைக் ஆடியன்ஸ். இது வந்து ஆக்சுவல் ஆடியன்ஸ். ஓகே. இந்த ஆடியன்ஸ் என்னன்னா லைக் வந்து இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நீ கேன் கிராஸ் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து வேற ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. ஓகே. லைக் வந்து இப்போ இவங்க அடினோ தான் வாங்கியிருக்காங்க. பட் இவங்ககிட்ட வந்து லைக் எம்பெடட் ஏஐன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. லைக் வந்து ராஸ்பெரி பைன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. இது எல்லாமே அதே கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு விற்கலாம் நம்ம. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சூஸ் பண்ணிட்டு லைக் வந்து நம்ம கிராஸ் செல்லுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணலாம். நம்ம இதில் இங்கேனா இங்கே சூஸ் பண்ணலாம். நம்ம கேம்பெயினில் நம்ம இதில் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறப்ப சூஸ் பண்ணிட்டு யூ கேன் ரன் கிராஸ் லைக் மற்ற ஆட்ஸை நம்ம ரன் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து இது வார்ம் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதுக்கு ஸோ இந்த ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் கன்வென்ஷன் ஆட்ஸ் போடணும் கூட அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. கன்வென்ஷன் ஆட்ஸ்க்கு வந்து ஒரு பட்ஜெட் போட்டுட்டு லைக் 400 ருபீஸ் 500 ருபீஸ் போட்டுட்டு ரீச் கேம்பெயின்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கூட எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுமே ஆடியன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து கிரியேட் அ கஸ்டம் ஆடியன்ஸ். ஓகே. கிரியேட் அ கஸ்டம் ஆடியன்ஸ். இது வந்து வெப்சைட்டு. ஓகே. கிளிக் நெக்ஸ்ட். லைக் அந்த ரீடார்கனிக்கான ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது ஆக்சுவலாக. ஓகே. இதில் வந்து லைக் அந்த அடினோ 399 பிக்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம்.
இந்த ஆல் வெப்சைட் விசிட்டர்ஸ்க்குள்ள இங்கே டேக் இருக்கும் ஆக்சுவலாக ஆட் டு கார்ட். ஆட் டு கார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் வந்து 7 டேஸ்க்கு வந்து ஒரு அடினோ லைக் இதை காப்பி பண்ணிட்டு. ஓகே, சாரி, ஏடிசின்றது ஆட் டு கார்ட். இது வந்து 7 டேஸ் ஆடியன்ஸ். ஓகே, அந்த ரீடார்கெட்டிங் ஆட் ரன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக கிரியேட் ஆடியன்ஸ். ஓகே, நீங்கள் எக்ஸ்க்ளூட் பீப்புள் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. லைக் நம்ம அந்த பர்ச்சேஸ் பண்ணவங்களாம் நமக்கு தேவை கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து மேக்ஸிமம் டேஸே கொடுத்துருங்க. நீங்கள் நாங்கள் 180 தான் எடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கு மேலே வேணும்னா லைக் திருப்பி எக்ஸ்க்ளூட் பீப்புள் கொடுத்துட்டு சோர்ஸ் வந்து அந்த கஸ்டமர் அடினோ கஸ்டமர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம அது இன்னும் ஆடியன்ஸ் இல்லை உங்களுக்கு. ஓகே, மேபி அது அங்கே கூட நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ணுறப்ப கூட நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். கிரியேட் ஆடியன்ஸ். ஓகே, எகைன் லைக் வந்து திருப்பி வந்து நம்ம வந்து லைக் ஒவ்வொன்றுக்குமே அப்படியே கிரியேட் பண்ணோம். கிரியேட் கஸ்டம் ஆடியன்ஸ் 14 டே ஆடியன்ஸ் ஆக்சுவலாக ஆட் டு கார்ட். ஓகே, ஆட் டு கார்ட் லைக் அடினோ. ஓகே, 14 டேஸ் ஆக்சுவலாக. 14 டேஸ் அப்புறம் 30 டேஸ் அவ்வளோதான். ஓகே, ஓகே, கஸ்டம் ஆடியன்ஸ். ஓகே, வெப்சைட். இதில் வந்து லைக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் பேமெண்ட் இன்ஃபோ இருக்கான்னு பார்க்கணும். ஆட் பேமெண்ட் இன்ஃபோ தான். ஆட் பேமெண்ட் இன்ஃபோ வந்து நமக்கு வந்து அபண்டன்ட் கார்ட் எல்லாமே இதில் இருப்பாங்க ஆக்சுவலாக. 30 டேஸே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த நம்ம கிரியேட் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிடணும் ஆக்சுவலாக. அப்படின்னும் ஆட் பேமெண்ட் இன்ஃபோ. ஓகே, கிரியேட் ஆடியன்ஸ். ஆட் பேமெண்ட் இன்ஃபோக்கு நீங்கள் லுக்கலைக் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுறதா கிரியேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அது என்ன நமக்கு ஸ்கேல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஆக்சுவலாக. ஓ, ஓகே. நேம் இங்கே ஆக்சுவலாக நேம் வந்து ஓகே அது எல்எல்னு கொடுத்துருவாங்க. ஸோ கிரியேட்டர் லுக்கலைக் ஆடியன்ஸ் அந்த நியரஸ்ட் நeighbor போதும். 1% போதும் ஆக்சுவலாக. ஓகே, 2% போட்டிங்கன்னா லைக் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்காது. ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மாதிரி போயிடும் ஆக்சுவலாக. அடுத்த சர்க்கிள் அப்புறம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. லுக்கலைக் கிரியேட் பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு லுக்கலைக் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கஸ்டமர் லுக்கலைக்கும் கிரியேட் பண்ணியாச்சு. அடினோ லுக்கலைக் பேமெண்ட் இன்ஃபோ கிரியேட் பண்ணிச்சு. ஆட் பேமெண்ட் இன்ஃபோ கிரியேட் பண்ணிச்சு. ஏடிசி 14 டேஸ் 7 டேஸ் லுக்கலைக் அடினோ கஸ்டமர் கிரியேட் பண்ணிச்சு. அடினோ கஸ்டமர் கிரியேட் பண்ணிச்சு. ஓகே, கஸ்டம் ஆடியன்ஸ். அதுக்கடுத்து நமக்கு வந்து லைக் வெப்சைட் விசிட்டர்ஸ்ல நம்ம வந்து பண்ண வேண்டாம் ஆக்சுவலாக. பட் ஏன்னா இதுதான் நமக்கு அந்த பேஜுக்கு மட்டும் டார்கெட்டாக இருக்கிறது இருக்கும். வேணும்னா நம்ம பேஜ் வியூ ஆடியன்ஸ் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, கிரியேட் ஆடியன்ஸ் கஸ்டம் ஆடியன்ஸ். அது வந்து லைக் 180 டேஸே எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. பேஜ் வியூ ஆடியன்ஸ் வெப்சைட்டு. நெக்ஸ்ட். ஓகே, எக்ஸ்க்ளூட் பீப்புள் கொடுத்துருங்க ஆக்சுவலாக. பர்ச்சேஸ் ஆக்சுவலாக நமக்கு தேவையில்ல. பர்ச்சேஸ் 180 டேஸ் வரைக்கும் தேவையில்ல ஆக்சுவலாக. ஓகே, பேஜ் வியூ. ஓகே, கிரியேட் ஆடியன்ஸ். கிளிக் டன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பண்ணியாச்சு ஆக்சுவலாக. பேஜ் வியூ ஆடியன்ஸு லுக்கலைக் ஆடியன்ஸு. பேஜ் வியூக்கு லுக்கலைக் ஆடியன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பேஜ் வியூக்கு வேண்டாம். பேமெண்ட் இன்ஃபோ எடுத்தாச்சு. ஏடிசிக்கு வேணா லுக்கலைக் ஏடிசிக்கு ஒரு லுக்கலைக் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. கிரியேட்டர் லுக்கலைக் ஆடியன்ஸ்.
ம். ஓகே. ஸோ லோக்கல் ஆடியன்ஸ் போட்டுட்டு கிளிக் நெக்ஸ்ட் கிரியேட் ஆடியன்ஸ். ஓகே. ஸோ போட்டுட்டு நீங்கள் கேம்பெயின்ஸில் வந்துட்டு அந்த கேம்பெயின் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நம்ம எல்லாமே சேம் தான். இதை மட்டும் நம்ம மாற்றிடலாம் ஆக்சுவலாக. லைக் வந்து ஆடியன்ஸ் செலெக்ஷனை மட்டும் நம்ம மாற்றிடலாம். ஓகே. சூஸ் பண்ணிட்டு லைக் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டூப்ளிகேட் ஆயிரும். கேம்பெயின் வந்து டூப்ளிகேட் ஆயிரும். டூப்ளிகேட் ஒரிஜினல் செட்டப். ஓகே. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ அது வந்து லுக் லைக் ஆக்சுவலாக. ஓகே. லுக் லைக் ஆக்சுவலாக. இதில் அட்வான்டேஜ் வந்து நம்ம இதை நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் இங்கே லுக் லைக் ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டு லைக் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இது எல்லாமே ஓகே தான். ஓகே. எங்கே சூஸ் பண்ணோம் லைக் வந்து ஆட் சஜஷன்ஸ். ஓகே. இந்த இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் ஆடியன்ஸ் இன்க்ளூஷன் இங்கே சூஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஓகே. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் லைக் வந்து கஸ்டமர்ஸோட லுக் லைக் ஆடியன்ஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். கஸ்டமர்ஸ். ஆக்சுவலாக இது நேரம் அப்டேட் ஆயிருக்கணும். அப்டேட் ஆகலைன்னா நம்ம வந்து இது பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. லுக் லைக் ஆடியன்ஸ் ஆடினோ கஸ்டமர் சிஎஸ்வி. ஓகே. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மேலே வந்து லைக் இந்த அட்வான்டேஜுக்கு பதிலாக ஆடினோ கஸ்டமர். ஓகே. நம்ம மாற்றிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ மீதி எல்லாமே சேம் தான் ஆக்சுவலாக. மீதி எதுவுமே எல்லாமே மாறிக்கிறோம் அப்படியே. ஓகே. அதுக்கடுத்து ரொபாட்டிக்ஸில் வந்துட்டு ஏடிசி லுக் லைக் ஆடியன்ஸ். ஓகே. இல்லை லைக் இந்த ஆடியன்ஸில் வந்துட்டு லைக் முதல் இந்த டார்கெட்டிங் எடுத்து விட்டுறணும் ஆக்சுவலாக. ஓகே. எடுத்துட்டு லைக் இங்கே கஸ்டம் ஆடியன்ஸ் ஆப்ஷன்ஸில் ஓகே கஸ்டம் ஆடியன்ஸ் ஆப்ஷனில் லைக் வந்து ஏடிசி ஆடியன்ஸ் அடினோ ஏடிசி ஆக்சுவலாக. ஓகே. லுக்கோலைக் நம்ம இந்த கேம்பெயின் எல்லாமே லுக்கோலைக் ஆடியன்ஸ் தான். அடினோ ஏடிசி 30 days லுக்கோலைக். ஓகே. மேலே வந்து ஏடிசி லுக்கோலைக் ஆடியன்ஸ். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலாக. இதில் வந்து லைக் ஆட் பேமெண்ட் இன்ஃபோ லுக்கோலைக் ஆக்சுவலாக. ஓகே. மேலே கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக இன்க்ளூஷன்ஸில். அடினோ ஆட் பேமெண்ட் இன்ஃபோ லைக் லுக்கோலைக் ஆடியன்ஸ். ஓகே. ஸோ ஆட் பேமெண்ட் பேஜ் வியூ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பேமெண்ட் போட்டோம். ஏடிசி போட்டோம். லைக் வந்து கஸ்டமர்ஸும் போட்டோம். ஓகே. ஃபைனலாக வந்து லைக் பேஜ் வியூ.
இது எல்லாமே லுக்கலைக் ஆக்சுவலாக ரீடார்கெட்டிங் கிடையாது, லுக்கலைக் எல்லாமே. ஓகே, கஸ்டம் கஸ்டம் ஆப்ஷன்ஸில் போயிட்டு அலுமினியம் பேஜ் வியூ. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பப்ளிஷ் பண்ண வேண்டியதான். இப்போ மொத்தமாக கொடுத்து பார்க்கலாம் ஆக்சுவலாக பப்ளிஷ். அப்படி இல்லைன்னா நம்ம ஒவ்வொன்றா தான் பப்ளிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ மொதல் டோட்டலாக 25 ஆட்ஸஸ் பப்ளிஷ் ஆகுது. ஸோ அவ்வளோதான். லுக்கலிக் ஆடியன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இது ஒரு சேம் பட்ஜெட் 2000 ருபீஸ் பட்ஜெட் போட்டிருக்கோம். லைக் வந்து இதுக்கும் 2000 ருபீஸ் பட்ஜெட் போட்டிருக்கோம், 4000 போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இது எப்படி ஒரு 20 மினிமம் 2 டேஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 24 ஹவர்ஸ் வந்து எனஃப். அதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து எனஃப் கிடையாது ஆக்சுவலாக. 48 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். எது ஒர்க் ஆகலையோ அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம திருப்பி ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். ஒர்க் ஆகலைன்னா கேம்பெயின் திருப்பி கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலாக. நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. வி ஹேவ் டு கிரியேட் இட் அகைன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம லுக் முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் ரீடார்கெட்டிங் வந்து 7 டேஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வில் சி த ஏ ஏஜென்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான், பப்ளிஷ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ லுக்கலிக் ஆடியன்ஸ் வந்து நம்ம நாளைக்கு ரிசல்ட்ஸை பார்க்கலாம் ஆக்சுவலாக.